இந்த ஹவுஸ்ஹோல்ட் ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்ல, கிளீனிங் யூட்டென்சில்ஸ்ல இருந்து வாஷிங் த கிளாத்ஸ், ட்ரையிங் எல்லாமே அந்த கம்ப்ளீட் ஹவுஸ்ஹோல்ட் ஆக்டிவிட்டிஸ் வந்து ஒரு டஃப்பான ஸ்போர்ட்ஸ்க்கு ஈக்குவலண்டான வழிகள் நிறைந்த ஒரு ஆக்குபேஷன். இதுல பாத்தீங்கன்னா அந்த மஸ்குலர் ஸ்கெலட்டல் இன்ஜுரிஸ், இந்த ஸ்போர்ட்ஸ்ல என்னென்னலாம் ஆகுமோ இந்த ஸ்ட்ரெயின் எல்லாமே இதுலயும் வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு ப்ரொலாங் ஸ்டாண்டிங், இப்போ ஒரு 1 hour நின்று ஒரு பாத்திரம் விளக்கணும் அப்படின்னா ப்ரொலாங் ஸ்டாண்டிங்ல நமக்கு தெரியும் அது வந்து ரிப்பீட்டடா பண்ண வேரிகோஸ் வெயின்ஸ் வரும். அதே ப்ரொலாங் ஸ்டாண்டிங்னால பிளான்டார் ஃபேஷியைட்டிஸ், நம்ம குதிகாலில் வலி வரலாம், நம்ம ஃபுட்ல ஃப்ரண்ட் போர்ஷன்ல பெயின் வரலாம், அதுக்கு பேரு மெட்டடார்சால்ஜியா. ப்ரொலாங் ஸ்டாண்டிங்னால முதுகெலும்புக்கும் பிரச்சனை வரும். நம்ம டிஸ்க் இருக்குல்ல, முதுகெலும்பு நடுவில் இருக்கிற அந்த ஸ்பாஞ்ச் லைக் டிஷ்யூ, அது வந்து கான்ஸ்டன்டா லோடடா இருக்கனால அதோட குவாலிட்டி ஆஃப் ஃபங்க்ஷனும் டிட்டோரேட் ஆகி நம்ம முதுகெலும்போட டோட்டல் ஃபங்க்ஷனும் கூட டிஸ்டர்ப் ஆகலாம். ஈவன் ஃபுல் ஸ்குவாட்ல இந்த பாத்திரங்கள் வருது, துணி துவைக்கிறது, இந்த பாஸ்டர்ல கூட பேக்ல உடனே ஸ்ட்ரெயின் வரும். ரொம்ப நேரம் இந்த பாஸ்டரை மெயின்டைன் பண்ணி இருக்க முடியாது. சில ஆக்டிவிட்டிஸ் பார்த்தா ஃபார்வர்ட் பெண்டிங், இந்த ஃபார்வர்ட் பெண்டிங்கை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இந்த பாஸ்டர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் டஃப் ஆயிரும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்லேயே இந்த பேக்லாம் நல்லா ஸ்ட்ரெயின் வரும். நம்மளுக்கு பிரீதிங் கூட சரியா பண்ண முடியாத அளவுக்கு இந்த போர்ஷன்லாம் டைட் ஆயிடும். இந்த ஃப்ளோரை கிளீன் பண்றதுக்கு இந்த ஸ்டிக்கை வச்சு நல்லா பிரஸ் பண்ணி கிளீன் பண்ணும்போது, இந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது இந்த ஷோல்டர்ல நம்ம கோர்ல எல்லாம் என்ன எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்னு அதுக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ கூட நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். சமீபத்தில் இந்த ஹேண்ட் ஃபங்க்ஷன் சம்பந்தப்பட்ட வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுல 2 டைப் ஆஃப் கிரிப்பிங் ஃபங்க்ஷன்ஸ் அதை பற்றி சொல்லியிருந்தேன். ஒன்னு வந்து பவர் கிரிப், இன்னொன்று வந்து ப்ரெசிஷன் கிரிப். இந்த 2 கிரிப்பிங் ஆக்டிவிட்டிஸும் இந்த ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டிஸ்ல கான்ஸ்டன்டா வந்துகிட்டே இருக்கும். ஒரு பக்கெட்ல தண்ணி ஃபில் பண்ணி அதை ஸ்ட்ராங்கா கிரிப் பண்ணி இங்க இருந்து எடுத்துட்டு அந்த பக்கம் போறது, அப்புறம் ஒரு டப்ல தண்ணி எடுத்து இங்க இருந்து இப்படி எடுத்து இந்த பக்கம் வைக்கிறது, அப்புறம் குக்கர் ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ் எல்லாம் உள்ள போட்டு அதுல தண்ணி எல்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அது வெயிட் ஆயிடும், அங்கேயே ஸ்ட்ராங் கிரிப். அப்புறம் ரிங்கிங் ஆக்ஷன், ஒரு துணி வந்து துவைச்சதுக்கு அப்புறம் அதை வந்து பிடிறது, துவைச்ச துணியெல்லாம் எடுத்து அதை லிஃப்ட் பண்ணி அதை உதறி அதை வந்து காய போடுறது எல்லாமே ரொம்ப டஃப்பான டாஸ்க். இந்த மாதிரி ஏராளமான பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வந்து இந்த ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டிஸ்ல இருக்குது. ஆனா இதெல்லாம் வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட். உதாரணத்துக்கு நம்ம எக்ஸசைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம வந்து ஒரு டேபிள் போட்டுப்போம், ஒரு ஸ்கெடியூல் இருக்கும். இத்தனை ரெப்படிஷன்ஸ் நான் பண்றேன், இந்த லோட் தான் லிஃப்ட் பண்றேன், இவ்வளவு ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஸ்கீம் இருக்கும். இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங், ஃபிட்னஸ் ட்ரைனிங் இதெல்லாம் வந்து ஒரு கிளியர் கட் பிளானோட தான் இப்பெல்லாம் அப்ரோச் பண்றாங்க. ஏன்னா இன்ஜுரிஸ் வரக்கூடாது, மேக்ஸிமம் ரிசல்ட்ஸ் வரணும், பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கணும், உடம்புல வந்து ஹெல்த் அஃபெக்ட் ஆகக்கூடாது. அது எல்லாமே வந்து அந்த பிரின்சிபிள்ஸ்லாம் இந்த ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டிஸ்ல ஈஸியா கொண்டு வர முடியாது. எர்கனாமிக்ஸ் அப்படின்னு ஒரு சயின்ஸ் ஏன் டெவலப் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஆக்குபேஷனல் இன்ஜுரிஸ் எல்லாம் வந்து பிரிவென்ட் பண்றதுக்கு தான். அதே மாதிரி ஒர்க் எஃபிஷியன்சியை மேக்ஸிமைஸ் பண்றதுக்கு, இல்லாட்டி ஒர்க் எஃபிஷியன்சியை மெயின்டைன் பண்றதுக்கு. இப்போ உதாரணத்துக்கு இந்த கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷனல்ஸ்லாம் ப்ரொலாங் சிட்டிங்ல முக்கியமா அவங்களுக்கு வெர்டிபிள் காலம், முக்கியமா அந்த முதுகெலும்புல தான் அவங்களுக்கு பிரச்சனை வருது. கழுத்து, லோ பேக், டிஸ்க் கொலாப்ஸ், இந்த மாதிரி இன்ஜுரிஸ்லாம் அவங்க நிறைய வருது. இத்தனைக்கும் ஹெவி லோட்லாம் அவங்க லிஃப்ட் பண்றது கிடையாது. ஆனாலுமே அந்த ப்ரொலாங் சிட்டிங், அந்த பாஸ்டர் வந்து அந்த அளவுக்கு நெகட்டிவ் இம்பாக்ட் கொடுக்குது. சில ஆக்குபேஷன் பார்த்தா அது வந்து லேபர் டிமாண்டிங், ரொம்ப ஃப்ரீக்வெண்டா பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும், ஸ்குவாட் பண்ற மாதிரி இருக்கும், ஏதாவது ஸ்டேர் கிளைம்பிங் பண்ற மாதிரி இருக்கும், லோட லிஃப்ட் பண்ற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஏற்ற எர்கனாமிக்ஸ் இருக்குது. அதே போல இந்த ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டிஸ்க்கும் எர்கனாமிக்ஸ் அந்த மேபி இருக்கலாம், அது இன்னும் பரவாயில்ல வரணும். இந்த எர்கனாமிக்ஸ் பேசிஸ்ல நம்ம ஒர்க் அட்மாஸ்பியர் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம், நம்மளுக்கு சூட்டபிளா நம்ம வந்து எஃபிஷியன்டா ஒர்க் பண்றதுக்கு. இதுல வந்து ரொம்ப பெயின்ஸ், நம்மளுக்கு வேர் அண்ட் டேர், இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸும் வராம நம்ம ஹெல்த்தை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த எர்கனாமிக் பிரின்சிபிள்ஸை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த எர்கனாமிக்ஸ் பிரின்சிபிள்ஸ் பேஸ் பண்ணி நம்மளுடைய வேலை சம்பந்தப்பட்ட குட் பாஸ்டர்ஸ், பேட் பாஸ்டர்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். அது ஒண்ணு. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆக்குபேஷன் சம்பந்தப்பட்ட டூல்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுலயும் சில மாடிஃபிகேஷன்ஸ் கொண்டு வர மாதிரி ஆகலாம். ஆனாலும் அதோட சேர்த்து நம்ம எக்ஸசைஸும் பண்ணணும். இது மட்டுமே பத்தாது. குட் பாஸ்டர், லேர்னிங் குட் பாஸ்டர், பேட் பாஸ்டர் அது மட்டும் பத்தாது. அப்புறம் வந்து நம்ம ஆக்குபேஷன் சம்பந்தப்பட்ட டூல்ஸ், மெஷின்ஸ் இதுல ஏதாவது சில மாடிஃபிகேஷன்ஸ் கொண்டு முடியுமா, அது வந்து பிசிக்ஸ். அதுவும் வந்து அப்படி மாடிஃபை பண்ணாலும் அதுவும் பத்தாது. அதோட சேர்த்து நம்ம ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்க்கு பிரத்யேகமா எக்ஸசைஸும் பண்ணணும். நம்ம இந்த வீடியோவோட முதல் பகுதியில் சொன்ன மாதிரி இந்த ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கடினமான பாஸ்டர்ஸ், மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைந்தது. இதை வந்து பல வருடங்கள் பண்ணணும். அதுக்கு வந்து எர்கனாமிக் சயின்ஸ் எதுவுமே இல்லாம, பிரத்யேகமான ஃபிட்னஸ் அப்ரோச் எதுவுமே இல்லாம இது ஒரு கடினமான ஆக்குபேஷனை எவ்வளவு நாள் சஸ்டெயின் பண்ண முடியும்?